ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. நாங்கள் போன இருந்த வீட்டில் வந்து எல்லாமே செமி பார்ட் ஃபர்னிஷ், கரெக்டாக பார்ட் ஃபர்னிஷ். இந்த வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து இங்கே வந்து லிட்ரலாக அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த ஊர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, இது என்னன்னு கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி நான் டைட்டிலில் போட்டுருவேன். ஸோ வந்து இந்த இதில் வந்து பெட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது லிட்டரலி எவ்வளோ இருக்குன்னா 76 பவுண்ட்ஸ். நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? நம்ம ஊர்லேயும் அவ்வளோதான். அதாவது 7500 இருக்கும். ஆண்ட்ரூ வாங்கின பெட்டு 10,000 12,000 இல்லை சொன்னோம். ஓகே. ஸோ இங்கே லிட்டரலி வந்து மம்மி வீட்டுக்கு ஓகே இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். ஆனால் இந்த நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. டம்மி தான் இது, லோக்கல், நம்ம இது லோக்கல் மாதிரி. ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணோம். இப்படி ஒரு வழியாக வரத்துக்கு 4-5 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் வீக்கே போட்டோம். ஸோ வந்து ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இது வந்து சும்மா இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்ன பெட்டி மாதிரி தானே இருக்குது. ஆனால் லிட்டரலாக வந்து சரியான வெயிட்டாக இருக்குது. பிடிச்சிக்க போகுது. அது எவ்வளோ கேஜி இருக்குன்னா, போய் இங்கே பாரு, இங்கே காட்டு. இது வந்து 16.22 கேஜி. இது எப்படி இவ்வளோத்துண்டு இதில் சுருக்கி வச்சானுங்கன்னே தெரில. இது வரைக்கும் எப்படி இருக்க போகும் தெரியல. இதுவே நானும் தான் ஃபர்ஸ்ட் கத்தி கொடு. கத்தி கொடுக்கணுமா? எப்படி? இல்லை ஜோக்கலாம் வைட் ஒன்று பார்க்க. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து என் இதில் வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் வித்தியாசம்லாம் இருக்கும். ஸோ வந்து என்னன்றத இந்த வீடியோ முடிக்கும்போது சொல்கிறேன். உனக்கு என்னப்பா காசு நிறையா இருக்குது, பெட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஊரில் வந்து பேசிக் நீடே உறங்குறதுக்கு வந்து பெட்டு தான். ஓகேவா? அப்படி இருந்து நீ வந்து ஒரு வாரம் எப்படிடா நீங்கள் 2 பேர் தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கலாம். நாங்கள் தூங்கினது வந்து அங்கே வந்து பெட்ஷீட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதோ இதுதான் அது. ஸோ இதை தான் வந்து கீழே வந்து பெட்டாக விரித்து 2ஆக மடித்து 3ஆக மடித்து, அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய இது காயப்போகிறதுக்கு பழைய சாரீலாம் கொடுத்து விட்டாங்க. அதை அங்கே கீழே விரித்து இது விரித்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாரம் இருந்துட்டோம். ஓகே, எவ்வளோ பிரிச்சாச்சு. எங்கே பாருங்க சொட்டி வச்சுருக்காங்க. வாவா இப்போ எடுத்து அந்த அம்மா துண்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் போது இல்லை. ஓகே, இனிமேல் வந்து பெட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். இனிமேல் இந்த பெட்டில் படுத்து ஒரு வீடியோ ஏதாவது எடிட் பண்ணணுன்னா, வேணாடா எடிட் பண்ண போகிறான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே வீடியோ தான் போடுவேன். இந்த வீடியோவில் இந்த பெட்டில் என்ன பண்ணலாம், இனிமேல் ஜம்முன்னு வேலை செய்யலாம், சாஞ்சிக்கிட்டு வேலை செய்யலாம், அவ்வளோதான். வேறு என்ன செய்யலாம்? ஸோ நம்ம சரி, நீங்கள் வந்து ஒரு பெட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னு வைங்களேன். எது நீங்கள் வந்து பேசிக்காக பார்ப்பீங்க? ஐ மீன் நல்ல குவாலிட்டி இருக்கணுமா, இல்லைனா காசு பட்ஜெட் பார்ப்பீங்களா? இல்லைனா இங்கே வந்து எப்படின்னா இந்த பெட்டு ஹைட் இருக்குல்ல, 15-20 இவ்வளோ ஹைட்டு கூட இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம பிரிக்கிறது? அப்படியே கீழே சாச்சு எடுத்துருங்க தேமே. அவ்வளோதான். அதை விட்டு வேற பிச்சு கிடப்பீங்களா? பார்த்து தூக்குவா. ஓகே, இன்னாகுரேஷன் பெட்டின் சின்னதாக இருக்கு. குழந்தைகள் கொண்டாடும் சின்னோன்னு இருக்கு. எப்படி சுருட்டி வச்சாங்கன்னு தெரியல. புஷ்ஷுன்னு ஆயிடும். அப்படியா? டமால் நடிச்சிட போகுது. ஒயிட்டா இருக்கு. நம்ம இந்த கலரா வாங்கணும். ஹைட்டு குட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இருக்குமா தெரியலையே. 20 சென்டிமீட்டர். அதான் குழந்தைக்கான பெட்டுன்னு நினைக்கிறேன். இது என்ன குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பெட் இவ்வளோ உண்டா இருக்கும்.
கபோர்ட்லாம் பெருசாக இருக்கும். யப்பா யப்பா யப்பா. பயங்கரமாக சுருட்டிருக்கான் காய்ச்சி. இதை பேக் பண்ணுறதுக்கு என்ன பயங்கர சவுண்டு கடமுடா கடமுடான்னு கேக்குது. கியா 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 கடவுளே என்னோட. ஓகே ஓபன் பண்ணுவோமா? பண்ணுங்க பண்ணுங்க. எவ்வளோ பெருசாகுதுன்னு நினைக்கிறேன் போக போக. இல்லையா தெரியலையே. இது என்ன குட்டியோண்டு இருக்க மாதிரி இருக்கே. குட்டியோண்டு போயிட்டுதேமே. இது ரெண்டு ஆமா. ஏசப்பா 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 ஏசப்பா. இவ்வளவுதான் பெட்டா? இது ஆஹா டபுள் இது ஒன்னு இருக்கு. மடக்கி இருக்கோ? மடக்கி இருக்கோ? சரி அதான் பார்த்தேன். எப்பா என்னடா இது ஒரு இதுல ஒரு ஆளுக்கு உருப்படியா படுக்க முடியும். மடக்கிதான் இருக்கு. இந்த பக்கம் விரிக்கணும். எப்படி? இப்படி விரிக்கணும். காத்தடிக்குமா? அப்புறம் அந்த அந்த பேப்பரை கட் பண்ணணும். டேமே இது வேக்யூம் பம்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல. நம்ம அதை கட் பண்ணிட்டோம்னா அது புஷ்ஷுன்னு ஆயிடும். பெரிய பெட் மாதிரி நினைக்கிறேன். ஓகே எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர்னு சொன்னேன். சரி ஓகே. நீங்க அந்த இது அதெல்லாம் கீழே போட்டுக்கலாமா இல்ல எப்படி? ஆமா கீழே பத்திரமா வச்சிரு. அத கீழே போட தேவையில்ல. நம்ம துணி கீழே போட்டுக்கலாம். துணி கீழே போட்டுக்கலாம். இத வந்து ரெண்டாவது வச்சிரலாம். டைம் என்ன? டைம் செட் பண்ணியாச்சு. சைடுல அமுக்குங்க. இன்னும் ஒண்ணுமே தெரியல. டைம் சைடுல அமுக்குங்க. ஒண்ணுனா தெரியும். கொஞ்சம் தள்ளி தள்ளி பாருங்க. ஓகே எப்படி யூஸ் பண்ணனும் தெரியல எனக்கு. அப்பா எப்படி இதான் கீழ ஒயிட் தான் மேல. வாவ் சோபா. சரி இதுல இப்ப தட்டமா இருக்கு. எப்படி பெருசாகும்? அதான் இந்த கவரை கட் பண்ணுங்க. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்க. வேக்யூம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இப்படியா வரும் பெட்டு? ஓகே இதுதான் இனிமே வந்து இதான் புது பெட்டிங் வந்திருக்கு. இனிமே பிரிச்சு சரியான வீட்டு வீட்டுல இது பிரிச்சா பெருசா இருக்கும். ஆமா இது பிரிங்க. பிரிச்சாதான் பெருசாகும். சரி ஓகே அவ்வளோதான் மக்களே. இது வந்து வீடியோ அப்படியே எடுத்துட்டு இனிமேல் படுத்துட்டு வேலை செய்ய வேண்டியதான். படுத்துட்டு வேலை செய்வேன். வச்சுட்டு வேலை செய்வேன். கால் மேலே தூக்கிட்டு வேலை செய்வேன். இங்கே வேலை செய்ய வேண்டியதான். ஆக்சுவலாக இங்கே நிறையா டே ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ பெட் இல்லாமல் இருக்க முடியாது. அது ஒரு காரணத்துக்காக தான் பெட்டு வாங்கியிருக்கோம். நீங்களா இங்கே பயங்கரமாக செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டீங்க. ஆனால் பரவாயில்ல, 2 பேர் கொடுக்கலாம்ல. 2 பேர் உறங்குற மாதிரி ஒரு பெட்டு வாங்கியாச்சு. மேலும் இதை கட் பண்ணி பெருசாக்கி காமிங்க. எப்படி இப்பவே பெருசாக்கிடுவா? ஆமா பின்ன அவ்வளோதான். பெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன அழுக்காயிருமே. அதுக்குன்னு இது மேலேயா படுப்பீங்க? புரியல எனக்கு. அப்புறம் மெத்துனே இருக்காது. அப்புறம் அது பேர் பெட்டே கிடையாது. ஓ இது பிரிச்சா ஏதோ ஆவுதுப்பா. பெருசாகும். பெருசாதான். ஆண்டவா இது பெட் ஆயிருக்காது. ஆண்டவா நல்லபடியா பெருசாகும். ஆண்டவா இது ஓட்டையா போடணும். கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்க. என்னவோ தெரியல. வரிசையா தேமே லைட்டா கத்திரிக்கோல் வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே பெருசாயிடும். தேமே இந்த வீட்ல வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்ல ஒரே ஒரு பீரோ இருக்கு. இதோ இருக்குது ஒரே ஒரு பீரோ. நோ அது ஹோம் டூர்ல தான் காட்டணும். கம்முனு ஹோம் டூர் எப்போ வருது? 100 சப்ஸ்கிரைபர் அப்போ தான் ஹோம் டூர். சரியா? இல்லை ஆக்சுவலாக இந்த வீட்டில் நாங்கள் வந்து என்ன ஒன்று பிரச்சனைனா
வந்து நினச்ச மாதிரி இருக்க முடியாது. அவங்க வந்து கொடுத்தபடி தான். ஐ மீன் இந்த டைம் வந்து கிளம்பிடணும். அதான் பெரிய பிரச்சனை. தெரியாதனமா இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு இருக்கு. இந்த ஊர் எப்படி இருக்கு, இந்த ஊர் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஊர் வயசு ஓகே. இதான் 20 சென்டிமீட்டரோ என்னமே? ஆமாம், இவ்வளோ தான் இருக்கும் போல 20னா. ஓகே, நல்லா புதுசு தான் இருக்கு. நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும். அப்படியே உயர வேண்டியதானே? ஆமாம், அவ்வளோதான். இது மேலே அந்த பெட்டு போடணும். கரெக்டு. ஓகே அதை போடணும். கண்டுபிடிச்சேன். இதை வந்து கீழே போட்டுருவோம். சரியா? கீழே போட்டுட்டு ஊர் வந்து ரொம்ப குளிர். அது ஒரு ஊர் பொறுத்து மாறும் போல. நீங்கள் லண்டன் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து இந்த ஊரோட கிளைமேட், மெயினாக கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லண்டன் வாங்க. நாங்கள் இருக்கிற இடத்தோட வெதர் வந்து ரொம்ப ஆமாம் கம்மி. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போனேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஒரு ஊர் மாறுமா. லண்டன்லேயே ஒரு ஊர் மாறுமா. இந்த ஊர் எப்படி இருக்குன்னா மினி ஊட்டி. அதேமே ஆமாம், மினி ஊட்டி இல்லை, மேஜர் ஊட்டி. கொடைக்கானல் போனோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. டெய்லி குளிர்ச்சி அங்கே கொடைக்கானலில். அதே மாதிரி தான் இங்கே டெய்லி குளிர்ச்சி. இதை வந்து அந்த பெட்டிக்குள்ள வச்சுதான் போகிறேன். ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிதேமே, ஃபுல்லாக வேக்யூம் பண்ணி பெருசாயிடுச்சு. அதான் சொன்னேன் நான். முன்னாடி இருந்ததுக்கும் இது இப்போதான் இது பார்க்க பெட்டு மாதிரியே இருக்கு. சூப்பர் தான் உண்மையிலே. ஓகே அப்படியே இது புஃப் ஆகுது தேமே. அப்படியே இது புஷ்ன்னு ஆகுது. இது ஆக்சுவலாக பெட்டில் வந்து 4 விதமாக இருக்குது. ஒன்று சிங்கிள், நெக்ஸ்ட்டு மென்னா. இது 4 டைப் ஆஃப் பெட் இருக்கு. கிங்கு, குவீன். சரி, அதான் டபுள். ஓகேவா? இல்லை தேடி ஏன் டபுள் எடுத்தோம்னா போன அது உள்ள இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. கீழே இருக்கும். கீழே போன இருந்த வீட்ல வந்து இத வந்து 10 பவுண்டு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம். டபுளுக்கு ஏத்த மாதிரி அந்த வீட்ல இருந்ததுக்கு வந்து இத வந்து வாங்கிட்டோம். இது என்ன பாவடை மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு வாங்கிட்டோம். சரி, அதை வந்து வேஸ்ட் ஆகலான்னு வாங்கின புது பெட்டை டபுள்னு போட்டே வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி அது என்ன சொல்லுவாங்க ஃபுல்லா? டபுள் டியூவா இது பேர் தெரியல. ஸோ இது இந்த 10 பவுண்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம். இதுல போடவே இல்லை. என்ன பெட் என்ன இதுனே போடல. இல்லை டபுள் தான் பார்த்து வாங்கணும். கரெக்டாக இருக்கு பாரு. அவ்வளோதான், இதை பார்த்து தான் வாங்கணும். கரெக்டாக இருக்கா? வேண்டியதான். அவ்வளோதான். இனிமே பேக். இது என்ன பெரிய போராட்டம்னா கீழே போடணும். கீழே போடுறதுக்கு இல்லை, வீடு காலி பண்ணும்போது இதெல்லாம் விற்கணும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இது எங்கேயாவது போடணும், என்னையாவது பண்ணணும். அப்போ பெருசா ஹைட் ஆயிடுச்சுல? ஹைட் ஆயிடுச்சு. 20 இல்லாதேமே 20க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மேலே பெட் கவருக்காகவே இந்த பெட்டு வாங்கணும், டபுள் பெட்டு. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் வந்து இங்கே வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஊரும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், ஸோ நான் போன ஊர் எப்படி இருந்தது,
இந்த ஊர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இனிமேல் பார்த்துட்டு வாங்க. எதுக்காக இங்கே ஷிஃப்ட் ஆனோம் அது வந்து அது வந்து அப்புறம் வீடியோ. ஸோ கையில் புதுசாக வாட்செல்லாம் கட்டியிருக்கீங்க அதிசயமா. ஓகே. இது என்னன்னா பெரிய பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த பெட்டு வாங்கினேன்ல, இந்த பெட்டு வாங்கினதுக்கு இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தான். ஆக்சுவலாக என் வாழ்நாளில் வாட்சே கட்டினதில்லை. என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கும் என்னோடய ஃப்ரெண்டோட வாட்ச் தான் கட்டினேன். மேரேஜ் கட்டினேன்னா இல்லை மேரேஜ் கோட் போட்டிருந்தேன். ஸோ வாட்சே கட்ட மாட்டேன். ஏன்னா நான் வந்து 10th 12th படிக்கிறப்போ என்ன பண்ணுவேன், இப்போ 2 மார்க்ஸ் ஒன்று படிக்கிறேன்னு இந்த 10 நிமிஷத்தில் விட்டேன், 10 நிமிஷத்தில் இந்த 2 மார்க்ஸ் படிக்கணும். ஆமாம். 15 நிமிஷத்தில் 5 மார்க்ஸ் படிக்கணும். ஆமாம். இன்னும் அரை மணி நேரத்தில் 10 மார்க்ஸ் படிக்கணும். 1 ஹவருக்குள்ளே இவ்வளோ படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு மைண்ட் செட் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷராகவே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, டைம் இஸ் தி பிளாக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் அப்படின்னாங்க. நீ வந்து ஒரு சக்ஸஸ் ஒன்று அடையணும்னு நினைக்கிறேன்னா டைமை பார்க்கக்கூடாது. அது அந்த சக்ஸஸ் அடையாமல் தடுக்கிறதுக்கு வந்து டைம் தான். ஸோ நீ எது பண்ணுறியோ நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணு, டைம்லாம் பார்க்காத. ஆனால் பண்ணுற வேலை கரெக்டாக தெளிவாக பண்ணி அதை செஞ்சு முடிச்சா நீ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் இந்த வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டோம். ஸோ சூப்பராக வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனி நல்ல எங்களோட வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் மண்டே ஃப்ரைடே மேக்ஸிமம் 2 நாள் வந்து வீடியோ போட பார்க்குறேன். இங்கே கொஞ்சம் இந்த வெதர் இது இருக்கனால வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட பார்க்குறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.